ஜெயம் ரவி நடிச்சு சுராஜ் இயக்குற படம் வெளிவர போகுது. அந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. ஒருத்தவங்க அஞ்சலி, இன்னொரு நாயகியா வந்து காஜல் அகர்வால நடிக்க வைக்கலாம் அப்படின்னு காஜல் அகர்வால் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப கராரா தனக்கு 1,50,00,000 கோடி குடுத்தா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்துடைய யூனிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம்பள விஷயத்துல இவங்க கட்டுப்படவே மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு நடிகைய தேர்வு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்துல தான் த்ரிஷா ஞாபகத்துக்கு வந்திருக்காங்க. த்ரிஷா வந்து சம்பள விஷயத்துல கொஞ்சம் விட்டு குடுத்து போவாங்க. அதனால அவங்களயே புக் பண்ணா என்ன அப்படின்னு ஜெயம் ரவி கிட்ட கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியும் இதுக்கு முழு சம்மதம் சொல்லியிருக்காரு. ஏன் உடனே சம்மதம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே "உனக்கும் எனக்கும்" அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்பையிலருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. பத்தாததுக்கு பூலோகம் படத்துலயும் வந்து 2 பேரும் ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் ஜெயம் ரவி ஓகே சொல்றதுக்காக இருக்கு. அதனால இந்த படத்துல இன்னொரு நாயகியா த்ரிஷா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. த்ரிஷா இந்த படத்துல மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 5 படம் வந்து கையில வச்சிருக்காங்க. தெலுங்குல, தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல பூலோகம் படத்த வந்து ரொம்ப அதிக அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க த்ரிஷா. சோ அந்த படம் வெளிவந்து வெற்றிகரமா ஓடுச்சு அப்படின்னா, இன்னமும் தொடர்ந்து தொடர்ந்து அவங்க கதாநாயகியாவே நடிப்பாங்க. ஆல்ரெடி 5 படங்கள் கையில இருக்கு. இன்னும் 2 படத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது த்ரிஷா இந்த காலத்துல அவங்க தன்னுடைய ஹீரோயின் பதவிய யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. த்ரிஷாவும் தெலுங்கு நடிகர் ராணாவும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் ரொம்ப காலமாவே பரவிக்கிட்டு வருது. ஆனா இது 2 தரப்புல இருந்தும் வந்து இது பொய்யு. நாங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒண்ணா போறது, வெளிநாடுகளுக்கு ஒண்ணா போறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருமே பொய் சொல்றாங்க, ஆனா காதலிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து த்ரிஷா தான் வந்து தொடர்ந்து கதாநாயகியாவே நடிக்க போறதாகவும், வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்கட்டும். நான் ஒரு பக்கம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இன்டர்நெட்ல த்ரிஷாவ பத்தி ஒரு ஃபோட்டோ வந்து வெளிவந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பரபரப்பா கிளப்பிக்கிட்டு வருது. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, இவங்க மன கோலத்துல உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல ஒருத்தர் மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்திருக்காரு. அவர் பேரு புனித் ராஜ். அவர பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதால, இந்த மனக்கோலத்துல இருக்கிற ஃபோட்டோ வந்து உண்மையிலேயே த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகுற ஃபோட்டோ அப்படின்னு எல்லாருமே நெனச்சுட்டாங்க. இதனால பெரிய பரபரப்பே வந்தது. ஆனா, இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவுல ஆர்யாவும், நயன்தாராவும் சேர்ந்து நடிச்ச ராஜா ராணி படத்துல 2 பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான ஃபோட்டோ வெளிவந்தது. ஆனா, அது படத்துடைய விளம்பரத்துக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த ஃபோட்டோவும் வந்து இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. ஆனா, இத வச்சு த்ரிஷாக்கு உண்மையிலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா, இது ஒரு படத்துடைய விளம்பரத்துக்கு தான் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு.